ரொம்ப நாள் கழிச்சு விஜய் வீட்டில் நம்ம விஜய் காவேரியை சேர்ந்து பார்க்குறது ஒரு தனி ஃபீல் தான்ப்பா. செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. நம்ம காவேரி விஜய் 2 பேருமே எமோஷ்னல் ஆகிட்டாங்க. காவேரிக்கு ரூமை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மெமரிஸ், அந்த ரூமில் எவ்வளோ சந்தோஷமான ஒரு நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு தான் நிற்கிறாங்க. அந்த டைமில் விஜய் ரூம்குள்ளே வராரு. நம்ம காவேரியை பார்த்துட்டு விஜய் நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. இங்கே காவேரி விஜய் கிட்ட நான் இந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த ரூம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது, நீங்கள் வச்சுருக்கிறீங்க, எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை, ஆனால் என்ன எக்ஸ்ட்ரா இன்னும் நம்ம ஃபோட்டோ தான் கொஞ்சம் ஆடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி விஜயும் பார்த்திங்கன்னா பழைய விஷயங்கள்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே இன்றைக்கி எபிசோடு வேறு லெவல் தாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக தான் எபிசோடு போயிட்டுருக்குது. எந்த ஒரு நம்ம விகா ஃபேன்ஸுக்கு வருத்தமே இல்லாமல் தான் போயிட்டுருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பக்கம் இவங்க ஒரு பக்கம் ரொம்பவே எமோஷ்னலாக நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே நம்ம சித்திக்கு அவங்க சொந்தக்காரங்க நம்ம விஜய் வீட்டில் இல்லை, வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே நம்ம சித்தியுமே அவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாட்டிக்கிட்ட சித்தி விஷயத்த சொல்லி புலம்புறாங்க. அப்போ தான் நம்ம பாட்டி முடிவு பண்ணுறாங்க, நம்ம 5வது மாதத்தில் காவேரிக்கு வளகாப்பு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஆளாளுக்கு நம்ம கால் பண்ணி சொல்ல முடியாது விஜய் இங்கே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் வச்சா அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க விஜய் காவேரி நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பாட்டி இப்போது மெயினாக இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறது. ஆனால் சித்தி இருந்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் பொண்ணு வீட்டு பக்கம்தான் வைக்கணும், அது எப்படி சரியாக இருக்கும், நம்ம வீட்டில் எப்படி இதை வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட காலண்டரில் ஒரு நல்ல நாளுமே பார்த்துடுறாங்க. இங்கே அப்புறம் தான் நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு விஷயத்த நம்ம சாரதாம்மா கிட்டவுமே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாரதாம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே வச்சுருக்கணும், இது பொண்ணு வீட்டு பக்கம்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாட்டிக்கிட்ட ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் பாட்டி அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் எதுக்கு சாரதா, இது இப்போது எதுக்காகனா விஜயை பற்றி எங்கள் சொந்தக்கார பக்கம் கொஞ்சம் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, எங்கள் வீட்டை விட்டு போயிட்டதா, இப்போ அதுக்காக தான் விஜய் எங்கள் கூட தான் இருக்கிறான், விஜய் காவேரி சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும் இந்த ஃபங்க்ஷன் மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிம்மா நாங்களும் எதுனாலும் செய்யணும்ல அப்படின்னு நம்ம சாரதாம்மா தயங்கி கேட்கும்போது, இங்கே பாரு சாரதா, எல்லா ஏற்பாடையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்பி வந்தால் மட்டும் போதும், கிளம்பி வந்துடுங்க காலையில், நாளைக்கு ரொம்பவே நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாரதாம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்ப இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, நம்ம விஜய் காவேரிக்கு இந்த விஷயத்த யாருமே சொல்லிக்கல. இன்னொரு பக்கம் நம்ம சாரதாம்மா பாட்டி பேசுகிறத கேட்டுட்டு தான் நம்ம கங்காவும் தெரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி விஷயத்த நம்ம சாரதாம்மா சொல்கிறாங்க. உடனே கங்காவுக்கு பயங்கர வயிற்றுச்சலாக இருக்குது. உடனே யமுனாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. யமுனா, உனக்கு விஷயம் தெரியுமா, நாளைக்கு காவேரிக்கு 5வது மாதம் ஃபங்க்ஷன் செய்கிறாங்களா, எப்படிடி அவ்வளோ சீக்கிரம் அந்த பாட்டி காவிரியை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அன்னைக்கு தான் எப்படினாலும் விஜயும் காவேரி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அதுக்குள்ளேயுமே காவேரியை ஏற்றுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்கா ஒரு பக்கம் யமுனா கிட்ட புலம்ப, யமுனா இருந்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் இந்த காவேரி கொடுத்து வச்சவக்கா, அவளை என்னத்தை சொல்ல, ஆனால் அவள் தான் அவளோட வாழ்க்கையை சரியாக வாழ மாட்றா, எவ்வளோ தங்கமான ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கிறாரு, ஆனால் அவள் தான் புருஷனை விட்டுட்டு என் புருஷன் மேலே ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே அந்த டைமில் கூட கங்கா யமுனாவை ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை, எதுவுமே திட்டாமல் சரிசமமாக காவேரியை யமுனா கிட்ட ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே அன்னைக்கு நைட்டு நம்ம விஜய் காவேரிக்கு செம சூப்பராக தான் போகுது. ஏன்னா அந்த வீட்டில் அவங்க 2 பேரும் வாழவே முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜயை விட காவேரி ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. அதனால் அன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பி ஒரு டேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் இங்கே
விஜய் காவேரி ரூமை விட்டு எழுந்து வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரே பூவால டெக்கரேஷன் எல்லாமும் பண்ணியிருக்குது. அத பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு விஜய்க்குமே ஒண்ணுமே புரியல. இங்க காவேரி இருந்துக்கிட்டு, "ஏங்க இங்க என்ன நடக்குது? எதனால ஃபங்ஷனா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. காவேரி, "உன் கூட தானே நானும் இப்ப வரேன். இப்ப தானே எழுந்து வரோம். எனக்கே வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குது. எதுவுமே தாத்தா, பாட்டி என்கிட்ட சொல்லல. அவங்க அவங்க கிட்ட கேட்டா தான் விஷயம் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரி ரொம்பவே குழப்பத்துல நிக்கிறாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல நம்ம தாத்தா, பாட்டி, சித்தி எல்லாருமே வராங்க. "என்னப்பா என்னாச்சு? ஏன் இப்படி வந்து மிரண்டு போய் 2 பேருமே நிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "இங்க என்னதான் நடக்குது? யாருக்கு? வீட்ல என்ன ஃபங்ஷன்? எதுவுமே எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கூட நீங்க பண்ணியிருக்கிறீங்களே!" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே சித்தி இருந்துக்கிட்டு, "விஜய் வேற யாருக்கும் இல்ல. உன்னோட பொண்டாட்டிக்கு தான் இன்னைக்கு வந்து நாங்க 5வது மாசம் வந்து வளைகாப்பு செய்ய போறோம்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அத கேட்டதுமே இங்க நம்ம விஜய்க்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. "என்னங்க சித்தி என்ன சொல்றீங்க? காவேரிக்கா, எங்ககிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட இத பத்தி சொல்லலையே!" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "இந்த விஷயத்த நாங்களே திடீர்னு தான் முடிவெடுத்தோம். காவேரியோட வீட்டுக்கெல்லாம் சொல்லியாச்சு. அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க." அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம பாட்டி இருந்துகிட்டு காவேரி கிட்ட போயிட்டு பேசுறாங்க. "காவேரி, உனக்கு சந்தோஷம் தானே? உனக்கு இப்போதும் ஒரு ஒரு சின்ன வளைகாப்பு, அப்புறம் 7வது மாசத்துலயும் அப்போ நல்லா கிராண்டா வச்சுக்கலாம் சரியா? சிம்பிளா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் உனக்கு வருத்தம்லாம் இல்லைல்ல?" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "பாட்டி, என்ன அப்படிலாம் வந்து கேட்குறீங்க? எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டி வந்து விஷயத்த வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்றாங்க. "மெயினா வந்து இதுக்காக தான் செய்றோம். சித்தி கிட்ட ஆளாளுக்கு வந்து ஃபோன் மேல ஃபோன் நம்ம சொந்தக்காரங்கலாம், நீ இந்த வீட்ல இல்ல, வீட்ட விட்டு போயிட்ட, இனி வந்து நம்ம வீட்டுக்கே வரமாட்ட." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாங்க. தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. "இந்த ஃபங்ஷன் மூலம் எல்லாருக்குமே தெரியட்டும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இந்த வீட்ல இருக்கிறீங்களே எங்களோட." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க நம்ம பாட்டி காவேரி கிட்ட, "என்னம்மா இன்னும் நின்னுட்டு இருக்கிற? நல்ல நேரம் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும். போயிட்டு கிளம்பு. உனக்கு ஆல்ரெடி நான் உன் ரூம்ல வந்து இப்போ தான் சாரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். அத கட்டிக்கோ." அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம காவேரியுமே, "சரிங்க பாட்டி." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க விஜய் கிட்ட வந்து நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு, "என்னப்பா உனக்கு தனியா சொல்லணுமா? போப்பா. உனக்கும் தாத்தாவுக்கும் பட்டு வேஷ்டி ஷர்ட் வந்து ஒரே மாதிரி எடுத்து வச்சிருக்கிறாரு. நீயுமே போயிட்டு சீக்கிரம் கட்டிட்டு வா." அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இதெல்லாம் எப்போ நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே ஆச்சரியமா கேட்குறாரு. "அதெல்லாம் அப்படிதான். உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து உங்ககிட்ட எதையுமே சொல்லிக்கல." அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க நம்ம விஜயும், காவேரியும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா, அ ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. நம்ம காவேரிக்கு நம்ம விஜய் வந்து சாரி கட்டுறதுக்கு கூட ஹெல்ப்லாம் பண்றாரு. நம்ம காவேரி வெட்கத்துல அப்படியே ஜொலிக்கிறாங்க. அந்த டைம்ல இங்க பாட்டி வந்து விஜயோட ரூமுக்கு வராங்க. அப்போ அங்க நடக்கிறத பார்த்துட்டு பாட்டிக்கு ஒரே வெக்கமா போயிடுது. அப்படியே லைட்டா அப்படியே கதவ தட்டுறாங்க. "அச்சோ பாட்டி!" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறாங்க. "என்ன காவேரி, என்ன ரெடி ஆயிட்டியா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பாட்டி, "அவ்வளோதான் ரெடி ஆயிட்டேன். என்ன கழுத்துல எதுவுமே போடாம இருக்கிற? இந்தா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து விஜயோட அம்மா நகைய வந்து எடுத்து போடுறாங்க. "பாட்டி, எனக்கு இவ்வளோலாம் வேணாம் பாட்டி. ஃபஸ்ட்டு எனக்கு நகையெல்லாம் வேணாம். நீங்களே இத வச்சுக்கோங்க." அப்படின்னு "இங்க பாரு, இத வேணான்லாம் சொல்லக்கூடாது. இது யாரோட நகை? உன்னோட மாமியாரோட நகை சரியா? இத நீ போட்டுக்கிட்டா உன் மாமியார் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவா. அது மட்டும் இல்லாம அவ நம்மளோட இருக்கிற மாதிரியே கொஞ்சம் நம்மளுக்கும் வந்து தோணும்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க விஜயுமே வந்து காவேரி கிட்ட, "காவேரி வேணான்லாம் சொல்லாத, போட்டுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் நம்ம காவேரி வந்து போட்டுக்கிறாங்க. "எனக்கு எல்லாமும் வேணாம். எனக்கு இந்த ஒரே ஒரு செயின் மட்டும் போதும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து அதில ஒரு நெக்லஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்புறம் நம்ம விஜய், காவேரி வந்து செம்ம சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டாங்க. நம்ம விஜய், காவேரி ரொம்பவே அழகா ரெடி ஆயிட்டு இங்க வெளிய வர கரெக்ட்டா அந்த டைம்ல நம்ம காவேரி வீட்ல இருந்து எல்லாருமே வராங்க. காவேரி அவங்கள பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சாரதா அம்மாவ போயிட்டு ஹக் பண்ணி, "அம்மா எப்படிம்மா இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இங்க பாட்டிக்கிட்டயுமே பேசுறாங்க. இங்க கங்கா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்க வீட்ல வந்து அந்த பண்ண டெக்கரேஷன் இங்க காவேரி, விஜய் எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கடுப்புல இருக்கிறாங்க. அ கா கங்கா உம்முன்னு இருக்கிறத பார்த்துட்டு காவேரி இருந்துகிட்டு, "அக்கா என்னக்கா? என்ன அப்படி ஒரு மாதிரி பார்க்குற? என்ன என்கிட்ட சரியா கூட பேச மாட்றியேக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. "நீங்க தான்
ரொம்பவே வசதியான ஆள், பணக்காரங்க, நீங்களாம் வந்து எங்களை மதிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஏக்கா நீ எப்போதுமே இப்படி தான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருப்ப, நான் அதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசாகவே எடுத்துக்க போகிறதில்ல. வாக்கா ஃபஸ்ட்டு என்ன டேப்லெட் எல்லாமே ஒழுங்காக போடுறியா, நல்லா சாப்பிட்றியா டயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போது கூட பார்த்தீங்கன்னா கங்கா கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. உடனே நம்ம பாட்டி சாரதாம்மாவும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, இந்த கங்கா திருந்தவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு எங்கம்மா யமுனாவை காணா, அவள் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஃபோன் போட்டோண்டி இந்த மாப்பிள்ளையும் யமுனாவும் வந்துடுவாங்க கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கங்கா வந்து யமுனாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்னடி யமுனா நாங்கள் வந்துட்டோம், நீ வரலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அக்கா அவ்வளோதான் 5 நிமிஷத்தில் வந்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னக்கா அங்கே எப்படி போகுது அப்படின்னு வந்து கேட்கும்போது கங்கா இருந்துக்கிட்டு என்னால் இங்கே கொஞ்சம் கூட இருக்க முடியலடி, சும்மானாலே வந்து இந்த காவேரி ஓவராக ஆட்டம் போடுவா. இப்போ பாட்டி காவேரியை வந்து தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க. இவளுக்கு எங்கேயும் ஒரு இடத்துல மச்சம் இருக்குடியா, அதனால தாண்டி இவளோட வாழ்க்கை வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே யமுனா இருந்துக்கிட்டே ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் காவேரியை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறதுக்காக வாய் எடுக்கிறாங்க. அந்த டைமில் நிவின் இருந்துக்கிட்டே யமுனாவை பார்த்து முறைக்க, உடனே யமுனா இருந்துக்கிட்டு அக்கா நான் அப்புறம் நான் வந்துட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலாம் மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே நிவின் இருந்துக்கிட்டு ஏன் யமுனா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்கிறாத அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேளுங்க, நீங்கள் என்கிட்ட எப்போ பேசுவீங்க மனசு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ரொம்ப வந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ உன்னை மாற்றிக்கும் யமுனா, அதுதான் நல்லது. நீ வந்து சும்மா சந்தேகப்பட்டு நீ வந்து தேவையில்லாமல் வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே யமுனா இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் தேவையே இல்லாமல் சந்தேகப்படலை, எல்லாமும் அப்படி நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ பார்க்குறது எதுவுமே வந்து உண்மை இல்லை சரியா, நீ எப்போதுமே ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறனால தான் எல்லாமும் உனக்கு தப்பாக தெரியுது. உனக்கு ஒரு பழமொழி செட் ஆகும், ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் யமுனா. கண்ணால் பார்க்குறதும் பொய், காதால் கேட்குறதும் பொய், தீர விசாரிப்பதே எதுனாலுமே வந்து நீ வந்து மேலோட்டத்தை வச்சு நீ வந்து எதுவுமே வந்து தப்பாக நினைக்காத சரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து என்னதான் சொன்னாலுமே இந்த யமுனா கேடுகட்ட யமுனா வந்து மனசுக்குள்ளேயே வந்து காவேரியும் நிவினையும் ஒரு மாதிரி சேர்த்து வச்சு தான் ஒரு மாதிரி வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நிவின் யமுனா 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே நம்ம விஜய் நிவினோட பாண்டிங் செம்ம சூப்பராக இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம குமரன் தான் மிஸ்ஸிங். ஏன்னா குமரன் வந்து அங்கே பிக் பாஸில் பயங்கர சேட்டை பண்ணிகிட்ருக்கிறாரு. சீக்கிரமே அவர் வந்து வந்துடுவார். நம்ம சீக்கிரமே அவரை எபிசோடில் பார்க்கலான்னு தான் தோணுது. இங்கே நம்ம நிவினை பார்த்ததுமே இங்கே விஜய் வந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவினும் விஜயும் ஒரு ஹக் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, சடனாக அத்தை தான் கால் பண்ணி சொல்கிறாங்க, என்ன விஜய் நீங்கள் வீட்டுக்கு வரவும் எங்களை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நிவின் உங்களை போயிட்டு மறப்பனா, அப்படிலாம் இது எதுவுமே இல்லை, எங்களுக்கு இந்த விஷயம் காலையில் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், எங்களுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் நிவின் ஒரு பக்கம் பேச, இன்னொரு பக்கம் இந்த கங்கா யமுனா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக புரணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்ம சாரதாம்மா வந்து காவேரி கிட்ட வந்து சாரதாம்மாவும் பாட்டியும் வந்து பேசுகிறாங்க. என்னடி காவேரி எல்லாமும் ஓகே தானே, பாட்டி உங்ககிட்ட என்ன நல்லபடியாக நடந்துக்கிறாங்களா, சித்திலாம் எப்படி நல்லபடியாக வந்து பேசுகிறாங்களா செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷமாக, அம்மா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி மனசு இவ்வளோ சீக்கிரம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டி என் மேலே கோவப்படுவாங்க, என்கிட்ட சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன், என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி எதுவுமே இல்லைம்மா, பாட்டி என்னை மனசார ஏற்றுக்கிட்டாங்க, என்கிட்ட ரொம்பவே அன்பாக நடந்துக்கிறாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா. எதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டு இருந்தோன்னே இப்போ எல்லாமும் வந்து நல்லபடியாக எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. காவிரி இப்படிலாம் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம பாட்டிக்கும் சாரதாம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே நம்ம சாரதாம்மா அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நீ ஏம்மா கண்கலங்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லடி இது வந்து வருத்தத்தில் இல்லை, இது வந்து சந்தோஷத்தில் தான் என் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னோட நல்ல மனசுக்கு நீ எப்போதுமே காவேரி ரொம்பவே சந்தோஷமாக
நீயும் விஜயும் தம்பியும் 100 வருஷம் ரொம்பவே சந்தோஷமா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா மனசார வாழ்த்துறாங்க. அதை கேட்டு நம்ம காவிரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க அந்த இடத்துக்கு சடனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகினியும், அஜயும் வந்து என்ட்ரி குடுக்குறாங்க. அன்பு வந்து பிளான் பண்ணிட்டாரு. இந்த ஃபங்ஷன வச்சு எப்படினாலும் அஜய நம்ம வீட்டுக்குள்ள வர வச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ராகினி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்பவே நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாங்க. பாட்டிக்கிட்ட வந்து பேசுறதும், "பாட்டி நான் முன்ன இருந்த மாதிரி இல்ல. இப்போ நான் மாறிட்டேன். இதுக்கப்புறம் வந்து என் அப்பாவோ, நான் யாரா இருந்தாலுமே நாங்க விஜய் கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டோம். நாங்க இந்த வீட்லயே இருக்கிறோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. எங்க பாட்டி ரொம்பவே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராதா இருந்துட்டு பாட்டிய கொஞ்சம் மனச மாத்த பார்க்குறாங்க. அம்மா அவங்களும் இருக்கட்டுமேம்மா. விஜய், காவேரி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம அஜய்க்கும் கொஞ்சம் இந்த வீட்ல இடம் குடுத்தா நல்லா இருக்கும்மா. அவனும் நம்ம வீட்டு பிள்ளை தானே. அவன கைவிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. நம்ம பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா நம்ம தாத்தாக்குலாம் சுத்தமா விருப்பமே கிடையாது. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து அஜய், ராகினிய பார்த்ததுமே கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அன்பு இருந்துக்கிட்டு, இங்க பாருப்பா விஜய், என்னதான் இருந்தாலும் அஜய் உன்னோட தம்பி. சொந்தக்காரங்க எல்லாருமே இப்போ கொஞ்ச நேரத்துல வருவாங்க. அவங்க முன்னாடி வந்து நீ தேவையில்லாம இப்படிலாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. உன் தம்பியும் இதே வீட்ல இருக்கட்டும். ஏதோ தப்பு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து அஜய் வந்து ரொம்பவே நல்லபடியா இருப்பான். எந்த ஒரு பிரச்சனையும் அவனோட மாமனார் வீட்டு பக்கம் இருந்து வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க விஜய் இருந்துக்கிட்டு, நான் ஒரே ஒரு வாய்ப்பு குடுக்குறேன் அஜய். என்னதான் இருந்தாலும் உன் மேல எனக்கு பாசம் இருக்குது. நீ இந்த வீட்ல இரு. ஆனா உன் பொண்டாட்டி, உன் மாமனார்னால காவேரி குடும்பத்துக்கும் எதுனாலும் ஒரு பிரச்சனை வந்து உண்டாச்சுன்னா அவ்வளோதான். அத பார்த்துட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அப்படியே ராகினியுமே வந்து கெஞ்சுறாங்க. அப்படிலாம் எதுவுமே வந்து நடக்காது இனிமே. நாங்க எல்லாருமே திருந்திட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க. ஆனாலும் எங்க தாத்தாவுக்கு மனசுல வந்து கொஞ்சம் ஒரு நெருடலாவே இருக்குது. ஆ இவங்கலாம் திருந்துற ஜென்மமே கிடையாது. ஆனா இப்போதைக்கு எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை? எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தாத்தா இருங்க விஜய் விடுப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து எல்லாருமே வந்து விஜய் வீட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சுறாங்க. இங்க விஜய் காவேரிக்கு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனுமே ரொம்பவே சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணிர்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம காவேரிக்கு நம்ம விஜய் தான் வந்து கன்னத்துல சந்தனம்லாம் வச்சு வளையல்லாம் போட்டு விடுறாரு, எல்லாமே பண்றாரு. நம்ம காவேரி வந்து பயங்கர ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருமே வந்து முறைப்படி எல்லாமும் செஞ்சதுக்கப்புறம் ராகினியுமே பார்த்தீங்கன்னா, இங்க காவேரிக்கு வந்து வளையல், சந்தனம்லாம் வந்து வைக்கிறாங்க. மனசுல அவ்வளோ ஒரு வஞ்சம். அது எப்படி காவேரி மனசுக்குள்ளேயே வந்து திட்டுறாங்க, "இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேல்ல, இனி பாரு, நான் வந்து இனி வந்து ஸ்ட்ரெயிட்டா எதுவுமே பண்ண போறதில்ல. நல்லவ மாதிரி நடிச்சு, உன் நிம்மதிய, உன் சந்தோஷத்த எல்லாத்தையுமே கெடுக்கிறது தான் என் வேலை. இப்போ என்னோட அப்பா என்ன நிலைமையில இருக்கிறாரு தெரியுமா? இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நீ, இந்த விஜய் எல்லாரும் வந்து அவங்க யாரையுமே வந்து நான் சும்மாவே விட மாட்டேன். இனி என்னோட பழி வாங்குற ஒரு ரூட்டே வேற மாரி இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு வெளிய சிரிச்சுக்கிட்டு, மனசுல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு கோவத்தையும் நெறையா வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணிட்டுருக்குறாங்க. நம்ம காவேரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இவ இவளோட ரியாக்ஷனே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராகினிய நம்ம விஜய், காவேரி கையாலேயே அடி வாங்க போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.